சுந்தர்சியோடைய இயக்கத்தில் விஷாலோடைய நடிப்பில் மதகஜராஜா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எப்போ 12 வருஷம் கழிச்சு. இருந்தாலும் இந்த படம் கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்த காரணத்தினால 2 பேருக்கும் சூப்பராக இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த படம் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க போல். அதுக்கேற்ற மாதிரியே சுந்தர்சி அண்ட் விஷாலோடைய காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் இப்போ விஷாலுமே மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவே படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடையில் அவருடைய கல்யாண வேலைகள் வேறு, இது இல்லாமல் நடிகர் சங்கத்துடைய பில்டிங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார் எல்லா இடங்கள்லையுமே. அதுக்கேற்ற மாதிரியே மறுபடியும் ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி சுந்தர்சியே ஒரு நல்ல காமெடி கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி விஷாலும் கோஆப்ரேட் பண்ணுறாரு. பேசாமல் படம் பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு ஹீரோயினா கைடு லோஹரை வச்சு பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் தான் அப்போது அப்படின்னா எப்போவுமே சுந்தர்சி அவர்களுடைய படத்தில் 2 ஹீரோயின் கண்டிப்பாக வைப்பாங்க இல்லையா? அதுதான் அவருடைய ராசிக்கும் செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துலையும் 2 ஹீரோயின், அதில் 1 கைடு லோஹர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். 1 கைடு லோஹர்னா இன்னொரு பக்கம் யாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரதான் செய்யுது. ஈவன் இதய முரளி அப்படின்ற படத்தில் கைடு லோஹர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாகார்ஜுனா அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் கூலி படம் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணி அஸ்திதல் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கூலி மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன குபேரா படம் 2லையுமே நெகட்டிவ் ஷேட். ஒன்று ஸ்லைட் நெகட்டிவாக இருந்தாலும் இந்த கூலி படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஒரு கேரக்டர் மட்டுமே தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாருமே அதை நெகட்டிவாக பார்க்கல. ஈவன் ரஜினிக்கு அப்புறமா நாகார்ஜுனா மட்டும்தான். ஈவன் நிறைய பேர் ரஜினியோடவே நாகார்ஜுனா அதில் ரொம்ப ரசித்தாங்க. ஏன்னா அந்த கதைப்படி அந்த கதாபாத்திரத்தை அப்படி வடிவமைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் வடிவமைச்சிருப்பார். இப்படி இருக்கும்போது அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது நாகார்ஜுனாவுடைய 100வது திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிங்கோடைய 100வது திரைப்படம், அதனால் கிங் 100 அப்படின்னு தற்போதைய டைட்டிலாக வச்சுட்டு ஒரு படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. ரா கார்த்தியோடைய இயக்கத்தில். நித்தம் ஒரு வானம் அப்படின்ற திரைப்படம் இயக்கியிருந்தார் இல்லையா? அவர் தான் இப்போது தெலுங்குல இந்த படத்தை இயக்குறாரு. ஸோ இதுக்கு என்ன மாதிரி பேரை வைக்கலாம், டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது லாட்ரி கிங் அப்படின்னு வைப்போமா அப்படின்னு பிளான் பண்ணி இப்போதைக்கு லாட்ரி கிங் அப்படின்றதான் கன்ஃபார்மான டைட்டில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் ஆட் ஆனால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனாவுடைய மகன்களான நாக சைத்தன்யா அண்ட் அகில் 2 பேரையுமே சேர்த்து இந்த படத்தில் நடிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அதில் நாகார்ஜுனா நடிச்சிருப்பாங்க. அவருடைய தந்தையான நாகேஸ்வரராவ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்க இல்லாமல் நாகார்ஜுனுடைய மகனான நாக சைத்தன்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இப்படி 3 பேருமே நடிச்சு, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேருமே நடித்த ஒரு திரைப்படம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா வரலாற்றிலேயே ஒரு நல்ல முத்திரையை பதித்த திரைப்படமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது என்னுடைய 100வது திரைப்படம் அதே மாதிரி 2 மகன்களோடு நடித்தோம்னா சிறப்பாக தானே இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணதுனால ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக 2 பேருமே நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோடைய ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் சீக்கிரமாக நம்மளை வந்து சேரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மானுடைய அடுத்த படத்தில் யார் தான்ப்பா ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் பூஜா ஹெக்டே தான் மேபி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன அந்த வரிசையில் இப்போ பூஜா ஹெக்டேவே ஓகே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூலி படத்தில் மோனிகா அப்படின்ற பாட்டு வேறு செம்ம ட்ரெண்டு. அதனால் இப்போதைக்கு அவங்க ஒரு டாக்காக தான் இருப்பாங்க. தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த படத்தில் அவங்க ஆன்போர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களும் முன்னாடி ரெட்ரோ படம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பீஸ்ட் படம், இப்போது ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அடுத்ததாக காஞ்சனா 4 திரைப்படத்துலையும் நடிக்கிறாங்க. இப்படி நிறைய படங்களில் அவங்களுடைய கமிட்மெண்ட் ஆனது இருக்க தான் செய்யுது. கூடவே தெலுங்கில் ரொம்ப வருஷங்களாக படங்கள் பண்ணாமே இருந்தாங்க. இப்போது துல்கர் சல்மானுடைய நடிப்பில் ரவியோடைய இயக்கத்தில் இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் ரிசல்ட்டான ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியான கதைக்களமும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த படத்தில் பூஜா கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான காஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நம்புகிறாங்க. ஹைதராபாத்தில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பளம் அப்படின்னு வரும்போது பூஜா ஹெக்டே 3 கோடி ரூபாய் கிட்ட இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பாட்டுக்கே அதானப்பா வாங்கினாங்க அப்படிலாம் ஒரு பக்கம் பேசலாம். ஆனால் அதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? சரி, சீக்கிரமாகவே ஆன்போர்ட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கோ என்னமோ தெரியல. உதயநிதி அவர்களை நமக்கு ஒரு நடிகராக தெரியும். அவர் ஒரு கண்ணாடி, நண்பேண்டா இந்த மாதிரியான படங்கள்ல
படத்துலலாம் நடித்தார். ரீசெண்டாக படத்தில் நடிக்கிறதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு வேறு வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்ப உதயநிதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், உதயநிதி அவர்களுடைய மகன். அவர் இப்போ ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் இன்ப உதயநிதி ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னும் அதற்கு உண்டான வேலைகள் இப்போ போய்கிட்டு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. உதயநிதி அவர்களுடைய நடிப்பில் லாஸ்ட்டாக மாமன்னன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதை மாரி செல்வராஜ் தான் இயக்கியிருந்தார். அவர்கிட்ட ஆல்ரெடி அப்போ பேசியிருப்பாரோ என்னமோ தெரியல, இன்பா வச்சு ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இன்பா கண்டிப்பாக கதாநாயகனாக களம் இறக்குறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதற்குண்டான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் உருவாக்கணுன்றதுனால இவர் கொஞ்சம் டைம் கேட்டு அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே இதை பற்றின ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.